கலரிங், ஹேர் கலரிங் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு லக்ஸரி மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல. யங்ஸ்டர்ஸும் இருக்கட்டும், மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களும் இருக்கட்டும், அதே மாதிரி கொஞ்சம் அந்த கிரேயிங் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அவங்களும் வந்து இந்த கலரிங் அப்படிங்கறத ஒரு நல்ல ஆப்ஷனா எடுத்துக்கிறாங்க. தன்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி கலரிங் பண்ணிட்டா நல்ல அழகு வந்து என்ஹான்ஸ்டா தெரியும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. நிறைய ஆரம்பிக்கிறதுங்கிறது சில பேருக்கு 15 வயசுல இருந்தே வருது, சில பேருக்கு 30 வயசுல இருந்து வருது, சில பேருக்கு 50 வயசு ஆனாலும் வரதில்ல. அது வேற விஷயம். நிறைய அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே ஒரு கெமிக்கல் கலரிங்க்கு போயிடுறாங்க. நம்மளுக்கு இல்லாத ஒரு கலர் நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படுறதுங்கிறது ஒரு காமன் கான்செப்டா போயிடுது. அதுக்கு வந்து நம்ம மூலிகைகளை வச்சு எப்படி செய்யலான்றதை இப்ப பார்ப்போம். எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்களே, இத்தனை கலர்ஸா? சரியிலே வந்து இப்போ கலர்ஸ் கிடையாது. இது என்னன்னாக்கா, இப்போ உங்க சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்கப் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் போட்டுட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கு மேலதான் போடுறாங்க. அப்பதான் வந்து என்ன டிண்ட் வந்து சரியா வரும், ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் டோன் செட் ஆகும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் தலைமுடியும். நம்மளோட ஸ்கின்னோட சேர்ந்துதான் அந்த ஸ்கேல்ப்பும் இருக்கு. அதனால முதல்ல வந்து ஒரு பேஸ் அப்படிங்கிறது தேவை. அதாவது கலரிங் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, என்ன கலர்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ், அத முதல்ல இப்ப பாப்போம். பேஸ் வந்து காமன் இல்லையா? பேஸ் இஸ் வெரி காமன். பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலரிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன, நம்மளோட மூலிகைகள்ல கலர் கொடுக்கறது என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 மருதாணி, நம்பர் 2 கறிவேப்பிலை, நம்பர் 3 கடுக்காய், நம்பர் 4 பீட்ரூட், நம்பர் 5 செம்பருத்தி, நம்பர் 6 கத்தா. இது எல்லாம் வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ், நம்மளோட தலை முடிக்கு கலர் கொடுக்கிற ஏஜென்ட்ஸ். இது பொதுவா யாருக்கு ரொம்ப நல்ல யூஸ்ன்னு கேட்டா, நிறைய முடி ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். அவங்க வந்து அவங்களோட கலரை சூஸ் பண்ணி அவங்க முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னா போட்டுக்கிறதுக்கு, அது மேல மேலேயும் இன்க்ரீஸ் ஆகாம அவங்களோட டின்ட்டும் நல்லா செட் ஆயிடும் தலைமுடி. இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு கண்டிஷனரா ஒர்க் பண்ணி ஸ்டிமுலேட்டிங் தி ஹேர் growth. அத மாதிரி இப்ப பாருங்க, இப்போ வந்து ஒரு வாட்டர் வச்சிருக்கோம். இதுல இருந்து ஒரு மெஷர் டீ தூள் இதுல போட்டிருக்கோம். இது வந்து 50 கிராம்ஸ். 50 கிராம்ஸ் டீ தூளை வந்து இந்த தண்ணியில வச்சு கொதிக்க வச்சிருக்கோம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு டபுள் 100 கிராம்ஸ் மருதாணி பவுடர். மருதாணி இலையா இருந்தா நீங்க அரைச்சு அந்த விழுத, அதாவது ஒரு ஏதான ஒரு கண்டெய்னர் அளவு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மருதாணி இதுல 100 கிராம் இதுல போட்டிருக்கேன். அது கொதிக்கட்டும் நல்லா. இது வந்து தலைக்கான பேஸ் இல்லையா? ஆமா, தலைக்கான பேஸ். இப்போ இந்த பேஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறதும், அது எதனால அந்த ஒரு பேஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, நம்ம போட்டுக்கிற பேஸ் வந்து நம்ம ஸ்கேல்பை கண்டிஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த என்ன கலர் சூஸ் பண்ணாலும் அதோட அது வந்து சேரும், அதை கேட்ச் பண்ண முடியும். ஆக்சுவலா டீங்கிறது வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது இதுவும் வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட், டீ தூளும் ஒரு கலரிங் ஏஜென்ட், பிளஸ் அது வந்து ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் வந்து இப்போ பேஸ் பண்ணறதுக்கு நம்ம பார்த்து அந்த பேஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எந்த மாதிரி ஆயில் நம்ம போட்டுண்டா நம்ம தலைமுடி வந்து கருகருன்னு வளரும் அப்படின்றதுல நம்ம வந்து முதல்ல கவனம் செலுத்தணும். ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டுண்டாலும் சரியா வராது. இது வந்து பிஞ்சு கடுக்காய். கடுக்காய் வந்து கருகரு கூந்தலுக்கு கடுக்காய் பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா அதை தொட்டாலே கையில ஒட்டிக்கும், கருப்பு கலர் வரும். அதனால இந்த கடுக்காய் தூள் வந்து தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுங்கிறது கலரிங்காக மட்டும் இல்ல. இப்போ வந்து ட்ரைனஸ்னால ஸ்கேல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் போனாதான் கலர் வந்து கேட்ச் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த கடுக்காய் தூளை நம்ம போடுறோம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கலரிங், வந்து கலரிங் வந்து பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்கேல்பை வந்து செட் பண்ணுங்கிறது. ஸோ இந்த பிஞ்சு கடுக்காயை முதல்ல மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கணும். மீன் டைம் இது மருதாணி தூள்ல லெமன் பிழிஞ்சிருக்கீங்க இல்லையா? லெமன், மருதாணி, டீ தூள் அப்படியே போட்டுடணும். இதை வந்து வடிகட்ட கூடாது.
இதுல வந்து நீங்க யூக்கலிப்டஸ் ஆயில கலந்து வச்சீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சா இதுக்கு வந்து ஷெல்ஃப் டைம் வருது ஒரு 1 year 2 years கூட ஒன்றாகாது. ஸோ இதை வந்து நிறையவே பண்ணி வச்சுக்கலாம். சின்ஸ் இட் இஸ் அது வந்து ஒண்ணுமே ஆகாது, ஃபங்கஸ்லாம் வராது. இல்ல அந்த கலரிங் இது ஆமாமா அது அப்படியே இருக்கும், மெயின்டைன் ஆகும் அது. பட் இன்ஃபேக்ட் எலுமிச்சம்பழ ஜூஸ் நிறைய புளிஞ்சதுனால ஒன்றும் ஆயிடாது. எதுக்காக இது அரைச்சுக்கணும்? ஆக்சுவலா ரெண்டுமே இல்ல அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சாப்பிட்டு இருக்காது இல்லையா, அது நல்ல நைஸா ஆயிட்டு இதோட கலக்கும் போதுதான் அந்த ஸ்கேல்ப்ல வந்து கரெக்டா அது வந்து செட் ஆகும். நீங்க வந்து தனி இத அப்படியே நீங்க கலந்தீங்கன்னாக்கா டீ டஸ்ட் வந்து கீழே கீழே விழுந்துரும். ஓகே ஓகே ஸ்கேல்ப்ல ஒட்டாது. இல்ல கையில நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த இது வராது. இது வந்து காலேஜ் கேர்ள்ஸ் அவங்கலாம் கூட போட்டுக்கலாம்ல? எல்லாரும் போட்டுக்கலாம். இது இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு வாட்டி போட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து they will not stop, கண்டினியூஸா போடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த அளவு இது எஃபெக்டிவா இருக்கும். ஃபுட் ஸ்டஃப் மாதிரி நல்ல கமகமன்னு வாசனையா இருக்கு. தேயிலை, மருதாணி, எலுமிச்சம்பழ ஜூஸ். இனி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த டஸ்டோட அப்படியே கலந்து ரெண்டும் பவுடர் தானேன்னு வச்சோம்னா அந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்காது. கையில தொட்டு நல்லா அப்படி செஞ்சுட்டு பாருங்க கலர் எப்படி ஒட்டுறதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இம்மீடியட்டா ஒரு டிண்ட். சோ அப்ப இது எவ்வளவு நேரம் போட்டுக்கணும் தலையில? இது பேஸ் தான். பேஸ் வந்து ஒரு டிண்ட் கொடுக்கறது இல்லையா, இதை மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்க கையில வந்து என்ன டிண்ட் வந்ததோ லைக் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாழி ஆச்சுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். அது வந்து கலர் மாறி அவங்கவுங்க தலைமுடியில என்னென்ன கலர் இருக்கோ இதோட சேரும் போது என்ன கலர் வருமோ அந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். ஆனா நீங்க வந்து இந்த பேஸ்ல வந்து என்னென்னலாம் சேர்த்தா என்ன டிண்ட் வரும் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஸோ இத ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு சுருள் பட்டை ஆர் வேம்பாலம் பட்டை ஏதான பட்டை கிடையாது, இது கிடையாது. அது வந்து முதல்ல சொல்லிடலாம். இது வந்து தலைமுடிக்கு எண்ணெயில் போடும் சுருள் பட்டை ஆர் வேம்பாலம் பட்டை. இந்த வேம்பாலம் பட்டைய ஜஸ்ட் பிளெயினா தேங்காய் எண்ணெய் எடுத்து அதுல வந்து நீங்க போடணும். நீங்க எவ்வளவு போடணும் அப்படிங்கிறது உங்க இஷ்டம், எவ்வளவு வேணா போடுங்க. அது முழுகிற அளவுக்கு போடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலர் வரும் தேங்காய் எண்ணெயில. இது எவ்வளவு போடணும் ஆக்சுவலா? அதுதான் அது அது முழுகிற அளவுக்கு போட்டா போறோம். நல்ல இந்த கலர் கிடைக்கும். அதாவது நீங்க நல்ல வெயில்ல வச்சு எடுக்கணும் கூடாது. இந்த எண்ணெய் ஒண்ணு செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆலிவ் ஆயில். இது விளக்கெண்ணெய். ஆலிவ் ஆயில் எல்லாருக்கும் தெரியும் அது டேன் ஆகும். டேன் ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு பிளாக் கலரை அதிகப்படுத்தி காமிக்கிற ஒரு குணம் அதுக்கு இருக்கு. இப்ப ஸ்கின்ல தடவினா ஸ்கின் கருத்து போயிடும் அப்படின்னு அது என்னதான் பளபளப்பு கொடுத்தாலும் ஆலிவ் ஆயில் தடவினா கொஞ்சம் கருக்குங்கிறது உண்மை, டேன் ஆகும். பட் எனிவே அது வந்து டேன் அப்படிங்கிறது தெரியாது. பிகாஸ் அந்த அளவு பளபளப்பு கொடுத்துரும், ஷைன் இருக்கும். அதே மாதிரிதான் இது தலை முடிக்கும். இதை தடவிண்டா இதுவும் வந்து ஒரு டேன் பண்ணும். இந்த கையில வந்து ஆலிவ் ஆயில், இந்த கையில வந்து விளக்கெண்ணெய் வச்சிருக்கேன். அப்புறமா இங்க ஆல்ரெடி ஒரு வேம்பாலம் போட்ட எண்ணெய் வச்சிருக்கேன். இங்க வந்து பேஸ் இருக்கு, ரைட்? இப்போ இதுல என்னென்ன கலந்தா என்னென்ன டிண்ட். அதுக்கப்புறமா இது ரெண்டு என்னன்னு நிறைய இதுல பாத்திருக்கீங்க, நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ரெண்டு கையில ரெண்டு கலர் வச்சிருக்கேன், என்னன்னு சொல்லிடுங்க. சரி, இது வந்து நான் ஈஸியாலாம் சொல்லல, மேடம் கிட்ட முன்னாடியே கேட்டேன். தெரியும். அதனால வந்து இது செம்பருத்தி பூவோட தூள் இல்லையா? இது வந்து வெத்தலையோட போடுற கத்தா. ரைட். வெத்தலையோட போடுற கத்தான உடனே ஏன்னா அதுல நீங்க வந்து அந்த கலரை பாத்திருக்கீங்க. ஆமா, அது ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்கற கத்தா. பட் அகெயின் வந்து இந்த கத்தாவும் வந்து கலர் கொடுக்கறதோட இல்லாம இதுவும் வந்து முடிய வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கும். இட் இஸ் நாட் ஒன்லி கலரிங்காக இந்த கத்தா கிடையாது. ஆனா இது கொடுக்கற டிண்ட் வேற. இது என்ன? பீட்ரூட் அரைச்சு ஜூஸ் எடுத்துப்போம். கிட்டத்தட்ட இதுவும் ஒரே கலர்ல தான் வரும்ல?
ஒரே கலர்ல தான் வரும். பட் இது வந்து வாட்டரி இல்லையா, அது ஆயிலி. அதனால வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து காமிச்சிருவோம். பீட்ரூட்டை சாப்பிடுறாங்களோ இல்லையோ இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் வேணுங்க. கொஞ்சம் ஜூஸ் வரணுமே. ஜூஸா இருக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட்டா நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஆக்சுவலா இப்போ நல்லா மையா அரைச்சிடணும்ல. இப்போ இது போடுறீங்கல்ல, இதோட கூடயே சேர்த்து அதோட கூட இந்த பீட்ரூட்டையும் போட்டு அரைச்சுட்டா அது வந்து நல்ல மையா அரைஞ்சிடும். அது ஒரு டிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க தொட்டு பார்க்கச்சே ஒரு கலர் வந்ததுல அது வராதப்போ. அப்ப என்ன கலர்? பர்கண்டி ஒரு மாதிரி. இந்த இதுவும் அதுவும் சேர்ந்தா என்ன கலர் வரும்? இப்போ இது பிங்கிஷ். இது இப்போ பாருங்களேன், இத நான் ஜூஸ் எடுத்து காமிக்கல, இப்போ இத போட்டு காமிக்கிறேன். எங்களுக்கு வடிகட்டுற வேலை மிச்சம். இது வேலை மிச்சத்திலேயே இருங்க நீங்க. இப்ப இந்த மாதிரி இந்த பீட்ரூட் கலர் எல்லாம் போடும்போது ஜெனரலி வந்து கொஞ்சம் டான்ட் ஸ்கின்னா இருக்காங்கல்ல, ஒரு மாநிறமா இருக்கிறவங்களுக்கோ இல்ல அதுக்கும் கீழே இருக்கிற கலருக்கு வந்து இந்த பர்கண்டி ஷேடு வந்துன்னா அவ்வளவு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க போடலாமா? இது வந்து இது பாக்குறதுக்குன்னா இந்த கலரா இருக்கு. சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி ஓகே, இது ஒரு கலரா இருக்கு. ஆனா இப்போ வந்து கருப்பா தலைமுடி இருக்கு ஒருத்தருக்கு. சரி, ஓகே. அவங்க வந்து இத போடுறாங்க. நல்ல ஜெட் பிளாக்கா இருக்குறவங்க. ஜெட் பிளாக் ஆர் ஜெட் பிளாக்கா யாரும் இருக்க மாட்டாங்க. இன் பிட்வீன் பிரவுன் அண்ட் பிளாக்கா தான் இருக்கும். தலைமுடியே நம்மளுக்கு வந்து கருப்பு அப்படின்னு யாருக்கும் கிடையாது. நிறைய பேருக்கு கொஞ்சம் நான் பாத்திருக்கேன் நல்ல ஒரு நல்ல கருப்பு. ஆஃப் கோர்ஸ் நீங்க சொல்றது ஒரு நல்ல பிளாக்கா யாருக்கும் இருக்காது. பட் ரேர்லி ஓகே அந்த மாதிரி கருப்பா ரொம்ப முடி இருக்கு. ஆசைப்பட்டு இருப்பாங்க இல்லையா, எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஷேட் அவங்களுக்கு வரும். எப்படின்னாக்கா இன் பிட்வீன் பிளாக் அண்ட் இந்த கலர் வராது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு அழகான கருப்பும் சாதாரணமா கோல்டன் பிரவுன் மாதிரி வரும். அந்த கலர் கிடைக்கும். அதாவது அந்த கலர் ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிண்ட் கிடைக்கும். பட் இந்த கலர்லாம் பிடிச்சதுன்னா இதை வந்து இவங்க கண்டினியூ பண்ணலைன்னா, இதே சேம் கலரை கண்டினியூ பண்ணல, சேம் மிக்ஸை அவங்க யூஸ் பண்ணலைன்னா ஒரு 15 days தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் டெம்பரரி கலரிங். அதாவது கலரிங்கை மாத்தி மாத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் செஞ்சுக்கலாம். ஸோ ட்ரை they can have a try with this color also. This is one. சரியா? இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த பேஸோட இந்த ஆயில் இத வந்து முதல்ல தலையில மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறமா வேம்பாலம் பட்டையும் வேம்பாலம் பட்டையும் தேங்காய் எண்ணெயில போட்ட எண்ணெய். ஓகே. ஆனா இதெல்லாம் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மாதிரி தடவிண்டா பத்தாது. லைக் இப்ப நீங்க இதுல வச்சிருக்கீங்களா, இத மாதிரி இன்னொரு பங்கு கூட எடுத்துக்கலாம் அவங்க. ஒரு ஆமா, இப்ப வந்து ஒரு லெங்த் நிறைய இருக்கிறவங்க, தலைமுடி கொஞ்சம் திக்கா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த வேம்பாலம் பட்டைய போட்ட தேங்காய் எண்ணெய நிறைய எடுத்து தலையில நிறைய சோக் பண்ணிட்டு நல்லா கோம் பண்ணிட்டு, இது எல்லாமே இப்ப கொடுக்குற கலரிங் ப்ராசஸ் எல்லாமே முதல்ல வந்து எண்ணெய், எந்த எண்ணெய்ன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எய்தர் வந்து டேன் பண்ற ஆலிவ் ஆயிலோ இல்ல விளக்கெண்ணெயோ இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணெயோ எதுவானாலும் முதல்ல வந்து தலையில நல்லா தேய்ச்சிட்டு அதை வாரிடணும். எண்ணெய் வழிய தேய்ச்சிட்டு அதை வந்து கோம் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு மாலிஷிங் எஃபெக்ட கொடுக்கும். அதுக்கு மேல நீங்க போடுற கலரிங்ன்றது இது ஒரு கலரிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கத்தா கலந்தாக்கா என்ன கலர் வருதுன்றத பார்ப்போம். பேஸ் வந்து எப்பயும் ஞாபகம். இப்போ ஒருத்தருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, டீ தூள் அண்ட் மருதாணி பவுடர், லெமன் மிச்சம் இந்த அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமா, அது வந்து நிறைய போட வேண்டாம், கொஞ்சமா பாருங்க. இதுக்கு இந்த அளவு கொஞ்சமா இந்த பாருங்க. ஆசைப்படுறவங்க பர்கண்டி ஆசைப்படுறவங்க, ஓஹோ பர்கண்டி ஃபினிஷ் இந்த கலர்ல என்ன வருது, இதுல இருந்து வருது. இத நல்லா கலந்து கொஞ்சமா கலந்து ஒரு வாட்டி
ட்ரை பண்ணணும். பட் பர்கண்டி கலர் வேணும்னு நினைக்கிறவங்க சே ஒரு டீனேஜ் அந்த மாதிரி லெவல்ல இருக்கிறவங்க, ஃபேர் கம்ப்ளெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். அதனால அவங்க வந்து இதை வந்து கலந்து போட்டுக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த இது எல்லாமே என்னன்னாக்கா இந்த மூலிகை அப்படிங்கறதுனால இது எந்த மாதிரி கலர் கொடுக்கும் அப்படின்னாக்கா ஆமாமா இது எல்லாமே நீங்க வந்து ஒரே திடீர்னு ஒரு டவுட் கிளப்பிட்டீங்க. எல்லாமே மூலிகை தான். அது எங்க அது இட்ஸ் நாட் ஏ கெமிக்கல் ப்ராடக்ட். பர்கண்டி கலர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை போடலாம். இப்ப நீங்களா நினைச்சா கூட உங்க தலைமுடியை இது டேமேஜ் பண்ணாது. ஸ்கின் டோன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா செட் ஆகும். அண்ட் தென் இட் கிவ்ஸ் அ ரியல் ஷைன் டு த ஹேர். ஸோ இது கத்தாவோட சேர்க்கறதுனால வர டிண்ட். அதுவும் பிளஸ் இந்த ஆயிலும் மாலிஷ் பண்ணிக்கணும். அப்படி அவங்க வந்து ஆயில் மாலிஷ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வழியா போட்டுட்டு ஒரு 1 hour ஒரு பட் மாலிஷ் பண்ணிக்கிறது நல்லாவது கோம் பண்ணுவாங்க. எப்பவுமே பண்றது இல்ல. இட்ஸ் a சான்ஸ் இல்லையா அவங்களுக்கும் கோம் பண்ணிக்கிறதுக்கு. இத மிக்ஸ் பண்ணி காமிச்சிருங்களேன். எங்கள என்ன கலர் பேரிக்கலாம் வந்து இதுதான் பெஸ்ட். ஓகே. the best thing is ஆயில் பண்ணி அது மாதிரி பண்ணிக்கிறது. நடுவுல ஒரு நாள் உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்லா கலக்கி போட்டுட்டு ஒரு 1 hour அதை நம்ம நேரம் வச்சுட்டா நம்ம தலைமுடிக்கு. அண்ட் மொருவர் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு கோல்டு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னாக்கா இந்த வெரி பர்பஸ் நீங்க ஆயில் பண்ணிட்டு நீங்க கோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லறதே, கோம் பண்ணிக்கிறது எந்த லெவல் வரைக்கும் கோம் பண்ணிக்கணும்னாக்கா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஹீட் டெவலப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேக்கை நீங்க போட்டுட்டீங்கன்னாக்கா அது அப்சார்ப் ஆகுறதும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்கிறவங்க, வீசிங் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பயப்படுவாங்க இந்த மாதிரி பேக் போட்டுக்கிறதுன்னா. அதாவது தலை கனம் ஆயிடும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த வாட்டர் நீர் கோத்துக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. முகமெல்லாம் வீங்கிடும் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்காம நீங்க வந்து இந்த எண்ணெயை தடவிண்டு கோம் பண்ணிட்டு போட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. உங்களுக்கு வந்து கலரிங்கும் கிடைக்கும். ட்ரை பண்ணலாம். தட் இஸ் ஒன். அடுத்தது வந்து இந்த செம்பருத்தி பூ பவுடர். செம்பருத்தி பூ பவுடரும் அதே மாதிரி செம்பருத்தி பூ பவுடர் எப்படின்னாக்கா ரொம்ப லைட்டா கலர் பிடிக்கும். ரொம்ப லைட்டா இருக்கும் அது. அதனால செம்பருத்தி பூ அதோட பவுடரை நீங்க வந்து இந்த பேஸோட கலக்கும் போது இது யாருக்கு நல்லதுன்னா ரொம்ப சுருட்ட முடி, ரொம்ப ரஃபா இருக்கு, என் தலை ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் விளக்கெண்ணெய முதல்ல சுருட்டை முடிக்கு விளக்கெண்ணெய், சுருட்டை முடி, வறண்ட முடி, அப்புறமா பிளஸ் ரொம்ப அதாவது லைட்டா எனக்கு கலர் வந்தா போறோம் நீங்க சொல்றீங்க பாருங்களேன், அது ஒரு ஃபேஷனா வந்து கலர் மாத்தி காமிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க கலரோட வேற ஏதாவது கலர் கிடைச்சா இது வந்து நல்ல ஷைன் கொடுக்கும். அது மாதிரி இந்த கலர் இருக்கும்போது அந்த கலர் வேணும்னு நினைக்கிறது ஒரு இயல்பு தானே இல்லையா. சோ இது வந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதான் சொல்றேன், குளிர்ச்சியே ரொம்ப தான் ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது குளிர்ச்சியை தரும். ஆனா அது வந்து இந்த மாதிரி ஒரு சுருட்டை முடி ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கெண்ணெயை போட்டுன்றதுனால ஒன்னும் ஆயிடாது. அவங்க ஆமா இன்ஃபேக்ட் வந்து அந்த சுருட்டை முடியெல்லாம் வந்து லெங்தன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விளக்கெண்ணெயை போட்டு நல்லா கோம் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டனிங் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தே கேன் யூஸ் இட். அந்த மாதிரியும் ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது தான் அந்த கலரும் பிடிக்கும். ஆமா, அந்த சுருட்டையா இருந்ததுன்னா பிடிக்கிறது கஷ்டம். முதல்ல அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்னிங் லெவல் கிடைக்கும், அதுக்கு மேல வந்து இந்த கலர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த விளக்கெண்ணெய் முதல்ல தடவிட்டு செம்பருத்தி பூ பவுடர் அதோட இந்த தூள் அது இதுவும் வந்து நீங்க இது மெயினா வந்து கலர் கொடுக்குமா? செம்பருத்தி பூ பவுடர் என்ன கலர் கொடுக்கும்? ரொம்ப லைட்டா இருக்கும். நீங்க வந்து செம்பருத்தி பூவை தேங்காய் எண்ணெயில போட்டோ இல்ல நல்லெண்ணெயில போட்டோ காய்ச்சி பாருங்க, ரொம்ப லைட்டா இருக்கும். ஒரு மைல்டு கலர் கிடைக்கும் அது. பட் அந்த மைல்டு கலரும் தலை முடியில வந்து சேரும்போது இட் கிவ்ஸ் ரியல் பியூட்டி. ஒரு நல்ல ஃபால் ஆகும், முடியும் நல்லா ஃபால் ஆகும், ஷைனும் கிடைக்கும். சோ நீங்க எவ்வளவு வேணா சூட்டட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப அதாவது நரமுடிய மறைக்கணும் அப்படிங்கற யங்ஸ்டர்ஸ் விட இப்போ வந்து ப்ரோன் ஃபார் பால்ட்னஸ் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இது வந்து ஆலிவ் ஆயில முதல்ல தேய்ச்சிட்டு இதையும் வந்து அவங்க கொஞ்சமா நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ
நம்ம போடும்போது இன்னும் கூட கூட போட்டுக்கலாம். நிறையவும் போட்டுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நீங்க எவ்வளவு போட்டாலும் கலர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடாது. பயப்படாம ஏன்னா இது வந்து இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹேர். எப்படின்னாக்கா இந்த ரிசீடிங் அப்படின்லாம் வருதே, இது மெயின் ப்ராப்ளம் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து முன்னெற்றி இல்ல வழுக்கை பின்னாடி போறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். இதுக்கும் முதல்ல நீங்க ஆலிவ் ஆயில மாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல இத போடும்போது ஒரு ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர் இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் போடு. அதர்வைஸ் ரெகுலர் ஹேருக்கு வந்து ஆலிவ் ஆயில் மாலிஷ். இல்ல ஆக்சுவலி ஆலிவ் ஆயில் மாலிஷ் பண்ணா டானிங் எஃபெக்ட் எல்லாருக்குமே கிடைக்கும், அது கிடைக்கும். பட் அந்த கலர் மாறுறதுங்கிறது ஆலிவ் ஆயில போடும்போது ஒரு டீப், நம்ம என்ன கலர் கிடைக்கிறதோ அது வந்து ஒரு டீப் கலரா மாறும் ஆலிவ் ஆயில் போடும்போது. அதனால அந்த ஆலிவ் ஆயில நம்ம யூஸ் பண்றது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஒரு சர்டன் கேட்டகரி அப்படின்னு சொல்றது. அதனால அவங்க இது யூஸ் பண்ணும்போது அந்த பர்கண்டி கலரிங் வந்து நல்லா தெரியும். ஸோ இது ஒண்ணு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ். கருவேப்பிலை ஆக்சுவலா கலரிங் ஏஜென்ட்ல கருவேப்பிலையும் ஒண்ணு கடுக்காயும் ஒண்ணுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இங்க வந்து நல்லெண்ணெயும் கருவேப்பிலை கடுக்காய் ஒவ்வொரு எண்ணெய் வச்சிருக்கீங்க இதெல்லாம் போட்டு நம்ம அதாவது நிறைய எண்ணெயை விட்டு நிறைய, அதுக்கு தான் சொல்ல வந்தேன், நிறைய எண்ணெயை விட்டு அதை வந்து நம்ம சோக்கிங்லாம் பண்ணாம இந்த மாதிரி பவுடரை போட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டணும். பிஞ்சு கடக்கா பொடி பொடி அதுல கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இத வந்து நீங்க அரைச்சா வந்து அந்த ஒரு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு நீங்க பாத்திருக்கீங்களா, கெமிக்கல் டை பவுடர்லாம் ஒரு கலர்ல இருக்கும், பிளாக் இந்த மாதிரி கலரா தான் இருக்கும் ஆக்சுவலா. அது இத வந்து நல்லா அரைச்சோம்னா ஒரு கலர் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இந்த மருதாணியை வந்து நீங்க போட்டுக்கணும்னு நினைக்கும் போது நிறைய இருக்கிறவங்க இதையும் அதையும் கலந்து, ஏன்னா இதுல இது மெயினா வந்து ஆல்ரெடி கெமிக்கல் டைய யூஸ் பண்ணி அவங்க ஸ்கேலிங் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதையும் எடுக்கும் இது, பிளஸ் வந்து கலரும் வந்து கொடுக்கும். சோ அவங்க வந்து இதோட வந்து இத வந்து நல்லா அரைக்கணுமா, இது ஆயிடும். அது ஆக்சுவலா மிக்சியில போட்டு நீங்க இந்த அளவு கரெக்டா ஆயில் இருக்கணும், அப்பதான் வந்து தலைக்கு சரியா இருக்கும். இப்ப நீங்க வந்து வேற ஆயில் மாலிஷ் பண்ண வேண்டாம். சோ அதோட இத கலந்து தலையில பேக் போட்டுண்டு, ஏன்னா இதை அரைச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் ஆகும். இப்போ நீங்க பீட்ரூட் விழுது மாதிரி இதையும் அதையும் சேர்ந்து கூட செஞ்சுக்கலாம், அது அவங்களோட இது. பட் இத தனியா செஞ்சுனாதான் இது சரியா வரும். ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு தடவை பிஞ்சு கடுக்காயை நம்ம அரைச்சிட்டோம், பொடி பண்ணி தான் போட்டு காய்ச்சிருக்கோம். கருவேப்பிலை வந்து நீங்க அப்படியே போட்டுட்டீங்க. திருப்பியும் வந்து நம்ம இந்த பேஸோட சேர்த்து அரைச்சிட்டு, இல்ல இது தனியா அரைச்சிட்டு அதோட இதை கலந்துடலாம். ஓஹோ சரி, அப்படி செய்யலாம். சோ இது ரெண்டுமா சேரும்போது நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து கலர் செட் ஆகும். ஆல்ரெடி அவங்க வந்து பிளாக் கெமிக்கல் டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் டிண்ட் கிடைக்கும். அவங்க முகத்துக்கு அவங்க சருமத்திற்கு ஒத்து போற மாதிரி ஒரு டிண்ட் கிடைக்கும். அதையும் மீறி அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இது சரியா ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னாக்கா இந்த பிஞ்சு கடுக்கா எப்படின்னா ஸ்டிக் பண்ணும் நல்லா. அதுக்குதான் வந்து அந்த கலரை வந்து குடுக்கும்னாலும் அது எக்ஸாக்டா அந்த முடியில ஒட்டும். இது எண்ணெயும் இருக்கு, அதுல வந்து அந்த டேமேஜ் கண்டிஷனை எடுக்கிற இதுவும் இருக்கு. பிளஸ் நம்ம ஆல்ரெடி இந்த பேஸ்ல இருக்கிற எல்லா நல்ல மூலிகைகளுமா சேர்ந்து அவங்களுக்கு வந்து நிறைய முடி பாதிப்பு இருக்கிறவங்க, நிறைய முடியால் கெமிக்கல் டை போட்டுண்டு அட்வர்ஸ் எஃபெக்டா அதை வந்து பார்த்து இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிறது எல்லாமே யார் வேணா யூஸ் பண்ணலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா நிறைய டிப்ஸ், இது இவங்க தான் யூஸ் பண்ணணும் அவங்க தான் யூஸ் பண்ணணுங்கிறது அவங்கவங்களா சூஸ் பண்ணிக்கிறது. என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது அவங்களோட டிசிஷன். அது டிண்ட் வேணும்னு பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, இந்த டிண்ட் சரியில்லை இன்னொன்னு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அதை ட்ரை பண்ணுங்க. பட் எதை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து வளர போறது தலைமுடி நல்லா வளரும். இது கருவேப்பிலை ஜூஸ் எடுத்து கருவேப்பிலை அது எதுக்குன்னா இப்போ சப்போசிங் வந்து நீங்க இந்த எண்ணெய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை ஜூஸை அதுல கலந்துக்கிறது. வெத்தலை எதுக்குன்னு கேட்கவே இல்லை நீங்க. வெத்தலை என்னன்னாக்கா பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு தலைமுடிக்கு என்ன மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிட்டாலும்
அசிடிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தலைமுடியில வந்து சில பேருக்கு ஒட்டாது. நிறைய பேர் சொல்லும் கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, எது செஞ்சாலும் என் தலையில ஒட்டலம்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்கா, இந்த வெத்தலை ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. காம்போட எடுத்து அதை சின்னதா கட் பண்ணிட்டு அதை முடிஞ்சா அரைங்க. இல்லைன்னாக்கா ஒரு வாட்டர்ல போட்டுட்டு இந்த இன்ஃபியூஷன் மாதிரி அந்த வாட்டர் கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில இதை ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை நீங்க கலந்து எந்த டிண்ட் போட்டாலும் 100% ஓட்டும். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலரிங் வந்து நம்ம மூலிகைகள்லேருந்தே நம்மளால செஞ்சுக்க முடியும். ஆனா இது எல்லாமே வந்து அவங்கவங்க ட்ரை பண்ணி அவங்கவங்க செஞ்சு அவங்கவங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க போட்டுக்கோங்க. இன்னைக்கு சரியா ஒட்டலையா நாளைக்கு எதனால அப்படின்னு யூ கேன் டூ த ரியல் ரிசர்ச் அண்ட் யூ கேன் கெட் த ரியல் கலர். அது வந்து அவங்கவங்க கையில தான் இருக்கு. சப்போசிங் ஒன் டே யூ கோ வித் ஒன் டிண்ட், அது வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் நீங்க ஒரு 15 days கழிச்சு யூ ட்ரை சம் அதர் டிண்ட் தட் suits you very well அப்படின்னு சொல்லி உங்க பாக்குறவங்க ஓ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, you fix that is my tint for some time அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் ஆசைப்படுற சின்ன பசங்க எல்லாம் வந்து இப்போ வந்து கலரா மாத்திக்கலாம். லைக் பெரியவங்களும் வந்து அவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி அக்கேஷன் இருக்கு இல்லையா, லைக் பார்ட்டிஸ் போகும்போது ஒரு கலர், ஐ மீன் ட்ரெடிஷனலா ஒரு ஈவினிங் பார்ட்டி போகும்போது நல்ல பர்கண்டி ஃபினிஷ் போட்டுக்கலாம். அது ஃபால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா நல்ல கருப்பு கலர் கொடுக்கற மாதிரியும் பண்ணி அந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி வெரைட்டிஸா கலரை சூஸ் பண்றது உங்க கையில. இப்போ நிறைய கலர்ஸ் பாத்துட்டீங்க. ஓகே. சோ இப்போ வந்து நிஜமா நான் வரும்போது பாத்தீங்கன்னா இவ்ளோ வச்சிருக்காங்களே, என்ன கத்துக்க போறோம் ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருந்தது. ஆனா இப்ப நீங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எனக்கே தெளிவாயிடுச்சு. இப்போ நீங்களே ட்ரை பண்ணலாம்னு நினைச்சிட்டீங்க. 100% பண்ணி இதெல்லாம் யாருக்காக? எனக்காக தான். ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்திருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு வரீங்க. ஓகே ரைட், ஓகே சரி டீல் இது. சோ நான் மட்டும் ட்ரை பண்றதோட நிறுத்த கூடாது. நம்ம ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஒபினியனை சொல்லட்டும். ஒபினியன் வந்து என்ன டிண்ட் கிடைச்சது, எதை யூஸ் பண்ணீங்க, என்ன டிண்ட் கிடைச்சது, எந்தெந்த இடத்துக்கு போனீங்க, யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்ன டிண்ட் வேணும் இன்னும் அப்படின்னு கூட சொல்லுங்க. கரெக்ட். இன்னும் கூட நீங்க வந்து you can choose it. சோ மேடம் வந்து இன்னும் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க நிறைய டிப்ஸ். இன்னும் வந்து டிண்ட் வந்து வேற மாத்துறதுனால கிடைக்கும். பட் these are all base colors. இத மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சோ இந்த டிப்ஸ் ஃபார் டின்ஸ் எக்ஸலென்ட் மேடம். நிஜமாவே வேற எதுவும் எனக்கு வந்து சொல்லவே தோணல. நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றதோட நிறுத்திடாதீங்க. வழக்கம் போல நான் சொல்றேன் கலர்ஃபுல் ஹேர். எஸ், கலர்ஃபுல் ஹேரோட கலர்ஃபுல் ஹார்ட்டோட எங்களுக்கும் ஒரு கலர்ஃபுல்லா சூப்பரா வந்து இமெயில் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, லெட்டர் எழுதுங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.